கடந்து வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் மட்டும்தான் சீஷர்களிலே அதிக தூரம் கடந்து இந்தியாவுக்கு வந்தவர் யாராக இருக்கிறார்? தோமாவாக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய விசுவாசம் எப்படியா இருந்தது? பலவீனமாக இருந்த அந்த விசுவாசம் அவிசுவாசம் அவர் வந்து விசுவாசமாக மாற்றினதுனால அந்த பலத்தோடு அவர் எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு வந்து அந்த நம்ம சின்னமலையில அந்த இது இருக்குல்ல, கொகை இருக்குல்ல, அது வழியா போய் மயிலாப்பூர்ல அங்க இருக்கிற ஒரு இடத்துல தான் அவரு மரித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்புறம் அடுத்ததாக வந்துட்டு அந்த அவர் அவருடைய அவிசுவாசத்தை இயேசு போக்கி அதை விசுவாசத்தினால அவரை திடப்படுத்துகிறார். அந்த திடத்தினால தான் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? இவ்வளவு தூரம் கடந்து வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது போலதான் பேதுருவை வந்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தனியே அதே போலதான் பேதுருவை வந்து என்ன செய்கிறார்? தனியே திடப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 21:3. ரெண்டிலிருந்து இல்ல 21:1 படிங்க. 21:1 இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரேயு கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு நம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாக சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் மேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசர்கள் வேறு 2 பேரும் கூடி இருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு சீசர்கள் என்று அறிந்தார்கள். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அப்பொழுது இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேசட்டை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். இதெல்லாம் எப்ப நடந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிரோட எழுந்து வந்தார். அவர் தான் சீஷர்கள் எல்லாம் சொல்லுங்க, நீங்க போங்க எல்லாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்குங்கன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து அவரை கல்றையில இது பண்ண உடனே இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நான் பழைய எங்க போறேன், நான் பழையபடியே மீன் பிடிக்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இயேசு இல்லாம என்னால அவரால் என்ன செய்ய முடியாது, என்னால சீஷனால இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, மீன் பிடிக்க போறாங்க. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு, அவங்கள அப்படியே விடல. கடற்கரையில என்ன செய்யறாரு, நெருப்பை போட்டு அவர் போய் நிக்கும் போது அவங்களுக்கு யாருன்னு தெரியல, இயேசுனே அவங்களுக்கு தெரியல. அப்பதான் சொல்றாரு, படகுல இந்த பக்கமா போய் மீனை போடுங்க அப்படின்னு சொல்லும் போது, யோவான் வலைய போடுங்க அப்படின்னும் போதுதான் மீன்கள் ஆக்கப்படுகிறது. 153 பெரிய மீன்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் என்ன செய்யறாரு, அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே, மீன் பிடிச்சிட்டு வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க, அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு,
கறி அடுப்பை போட்டு அந்த நெருப்பை மூட்டி என்ன செய்றாங்க மீனை வச்சு என்ன செய்றாங்க, மீனை பொரித்து அவர்களுக்காக ரெடியாக அவரு வைத்திருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷனை அவரை என்ன செய்யறாரு, விசுவாசம் இல்லாம அவர் என்ன செய்யறாரு, இயேசு அவருடைய உயிர்த்தெழுதல் வருவாரு அப்படிங்கறத அறிந்த பின்பும் கூட அவர் என்ன செய்யறாரு, அவரு சீஷரா இருக்கிறத விட்டுட்டு என்ன செய்யறாரு, திரும்பவும் பழையபடி எதுக்கு போறாரு, மீன் பிடிக்க போறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அவரை விட மனசு இல்லாம அவர் என்ன செய்யறாரு, அவரை பின்தொடர்ந்து போய் அவங்களை என்ன செய்யறாரு, விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு அவரே ஒரு சமையற்காரராகி நெருப்பை போட்டு நெருப்பை உண்டாக்கி மீனை அதுல வச்சு அவங்களுக்கு ரெடியாக அந்த குளிர் நேரத்துல அவங்க நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆகாரத்தை அவர் என்ன செய்கிறாரு, தந்து திடப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ அதே 21:15 15 17 வரைக்கும் 21:15 17 வரைக்கும் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று அவர் என்றார். அதற்கு இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாய். முதல்ல என்ன சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பின்பு என்ன சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்ப இதை நம்ம பார்க்கும்போது பேதுரு இத பார்க்கும்போது பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியவர் என்ன செய்யறாரு, மனுஷரை பிடிக்க வேண்டியவர் எங்க போறாரு, திரும்பியும் சொன்னபடி மீனை பிடிக்க போகிறவராக இருக்கிறாரு என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ள இருக்குது. ஏன் அவருக்குள்ள என்ன ஒரு குற்ற உணர்வு, என்ன குற்ற உணர்வு, 3 தரம் அவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவ தெரியாது அப்படின்னு சொல்லி நான் அவரை காட்டி கொடுத்துட்டேனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவர்கிட்ட இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவரை அப்படியே விட்டு விடாம, அந்த குற்ற உணர்வுக்குள்ளேயே அவரை விட்டு விடாமல் அவர் என்ன செய்கிறாரு, அழைத்து, நீ என் ஆட்டுக்குட்டியை மேயே, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்ன சொல்ற பெரிய பொறுப்பை அவர்கிட்ட அவரு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பேதுருகிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளுவது இல்லை, பரலோகத்தின் வாசலின் திறவுக்குள்ளே நான் உன்னிடத்து தருகிறேன் என்று சொல்லி கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறார், பேதுருவை பார்த்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி. எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னும் போது பேதுரு மட்டும்தான் சொல்லி, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிற அந்த காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த அன்பின் தேவன் இன்னைக்கு நம்ம எந்த பாவத்தை குறித்தாவது, ஏதாவது நம்ம பாவம் செஞ்சிருந்து ஏதாவது ஒரு குற்ற உணர்வோடு நம்ம இருக்கிறோமா, நமக்குள்ள சமாதானம் இல்லையா, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றிலுமே என்ன செய்வாரு, அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த குற்ற உணர்வை எல்லாம் என்ன செய்ய முடியும், இயேசு ஒருவரால தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அவருடைய அன்பு ஒன்று தான் நம்மை இந்த குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுவிக்க முடியும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, நம்ம பார்த்தோம், கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மரியாளின் கண்ணீரை துடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம், சீஷர்கள் பயந்த அந்த பயத்தை நீக்கினாரு. அப்புறம் தோமாவுடைய விசுவாசத்தை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு பழையபடி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னவரை திரும்பவும் அவர் என்ன செய்தார், அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 12:10. வெளிப்படுத்துதல் விசேஷம் 12:10. And then I heard a voice from the heaven shout, our God has shown his saving power and his kingdom has come. God's own chosen one has shown his authority. Satan accused our people in the presence of God day and night. Now he has been thrown out. அது முன்னாடி என்ன 9ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு,
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகின்றவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பிசாசு நம்ம பார்த்தோம் இல்லையா, 9ஆம் அதிகாரம். பிசாசு என்னும் சாத்தான் என்ன செய்யும்? எப்போ பார்த்தாலும் பிதாவின் இடத்துல போய் என்ன செய்யும்? நம்ம குறிச்சு ஓயாமல் என்ன செய்துக்கிட்டே இருக்கும்? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கும். பாரு, அவன் பிரசங்கம் பண்றான், போதகம் எல்லாம் பண்றான், ஆனா இப்படி நடக்கிறான், இந்த பாவத்தை செய்யறான், அந்த பாவத்தை செய்யறான், குறி கேட்கறதுக்கு எதிர்காலத்தை பற்றி குறி கேட்கறதுக்கு அவன் போறான் அப்படின்னு சொல்லி அது என்ன செய்துக்கிட்டே இருக்கும்? அந்த ரங்கத்துல இதெல்லாம் செஞ்சான் அப்படின்னு நம்மளை பத்தி என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது? குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்படியாக சொல்லி பிதாவின் இடத்துல அவர் என்ன செய்யுது? குற்றம் சாட்டுகிறதுன்னு பார்க்கிறோம். ஆனா நமது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அப்படியே விட்டு விடுவது இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். நமக்கு எப்படியும் அந்த சாத்தான் கிட்ட இருந்து நமக்கு என்னத்தை பெற்று தருகிறார்? ஜெயம் வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு ஜெயத்தை பெற்று தருவதற்காக நமக்காக வாதாடவும் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார் வக்கீலாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை தேற்றுவதற்கு யாரை வைத்து போயிருக்கிறார்? ஆவியானவரை நமக்காக வைத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உயிர்த்தெழுதலை நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் எங்க அப்பா எனக்காக உயிரோட இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், நான் எது குறித்து நான் பயப்பட மாட்டேன், நான் எதுக்கும் நான் எதுனாலும் நான் அவருடைய சமூகத்துல போய் நான் நிற்பேன், என் தகப்பனிடத்துல போய் நான் நிற்பேன் அப்படிங்கிற நம்முடைய உறுதி நமக்குள்ள இருக்கு. ஆனா இந்த நாட்களிலும் நம்ம பார்க்கும்போது ஈஸ்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் இந்த ரோம கத்தோலிக்கர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த ஒரு முட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யறாங்க? ஈஸ்டர் எக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஈஸ்டர் எக்குன்னு சொல்லி அது என்ன செய்யறாங்க? இந்த சர்ச்சில் எல்லாம் என்ன செய்வாங்க? அதை விற்பாங்க. அதை வாங்கிட்டு போய் வீட்டுல எங்கேயாவது ஒளிச்சு வச்சு பிள்ளைங்களை போய் அதை சொல்லி கொடுக்காம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக அடிபட்டார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், ஏன் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கறது குறித்த காரியங்கள் இல்லாம இது ஒரு பெரிய ஒரு மாடர்னா இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறதா இருக்கிறது. எல்லா இடங்களிலுமே இப்ப எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலும் என்ன விக்குது? ஈஸ்டர் எக்கு விக்குது. அதுல என்ன செய்வாங்க? ஒரு சிவப்பு கலர் சாயத்தை பூசி வச்சிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அவர் சிந்தின ரத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்பவும் நம்ம இந்த மேரிஸ் சர்ச்சில் எல்லாம் போனோம்னா அங்கேயும் என்ன செய்வாங்க? இந்த ரோட்ல வண்டியில வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற கேன்டீன்ல எல்லாம் அவங்க என்ன செய்கிறவர்களாக இருப்பார்கள்? இந்த ஈஸ்டர் எக்கை விற்பவர்களாக இருப்பாங்க. அமெரிக்கா அந்த வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா இதுதான் என்ன செய்யப்படுகிறதாக இருக்கிறது? முன்னிறுத்தப்படுகிறதாக இருக்கிறது. ஆனா அவர் ஏன் மரித்தார்? எதற்காக இவ்வளவு பாடுகளை பட்டு எதற்காக உயிரோடு ஜீவனோடு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதும் அந்த உயிர்த்தெழுதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் அவர் விட்டு சென்றிருக்கிறார், அதனுடைய உண்மைகள் எந்த தன்மை என்பதை குறித்து அவர்கள் இன்னும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் உயிரோட எழுப்பினார்? வேதத்துல பார்க்கும்போது யாரு? அப்புறம் அந்த மரித்து போன அந்த சின்ன சிறுமியை, அப்புறம் அந்த பாடையில இருந்த அந்த பையனை, 3 பேர் அவர் என்ன செய்கிறாரு? உயிரோட எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விதவைன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு மகன் தான், அவனும் இறந்துட்டான் போது அந்த அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அவருக்கு அந்த மகனை உயிரோட கொடுத்த போது அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அது போல அந்த தலித்தா குமின்னு சொல்லி அந்த சிறுமி, இறந்து போன சிறுமி அவர் உயிரோடு எழுப்பின போது அவங்க அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மரித்து 3 நாள் ஆன ராசுவை உயிரோட எழுப்பின பொழுது அவங்க உயிரோட எழுந்தவனோட சகோதரிகள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன? இவங்களும் உயிரோட தான் வராங்க இல்லையா? மரித்தவங்களும் உயிரோட எழுப்புறாரு. இயேசு கிறிஸ்துவும் மரித்து உயிர்த்தெழுந்தார். அப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குரிய உடல்ல, அதாவது யாருமே பார்க்க முடியாத உடலில் அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவர் உயிர்த்தெழும் போது என்ன செய்கிறாரு? பரலோகத்துக்குரிய உடலில், அதாவது பார்க்க முடியாத உடலில் அவர் உயிர்த்து எழப்பட்டார். ஆனா இவங்கெல்லாம் எப்படி? மனுஷ உடல்ல தான்
எப்படி செத்தாங்களோ அப்படியே எழுந்தாங்க இல்லையா, அப்படியே எழுந்தாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு இனி சாவே இல்ல. அவர் எப்பொழுதுமே எப்படியா இருக்கிறார், ஜீவனோட இருக்கிறார். அவருக்கு என்ன இல்ல, அழிவு இல்ல. ஆனா இந்த உயிர்த்து எழுந்தாங்க பத்தியா, இப்ப இந்த லாசரு எல்லாம் என்ன திரும்பியும் என்ன இருப்பாங்க, மரித்திருப்பாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு மரித்திருப்பாங்க. அந்த பாடையில மரித்தவன் அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் எந்நேரம் மரித்திருப்பாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன செய்திருக்கிறாரு, ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:34. அப்போஸ்தலர் 13:34. இதெல்லாம் நல்ல வார்த்தைகளை எழுதி வைங்க. God raised Jesus from death and will never let his body decay. It is just as God said, I will make to you the same holy promise that I made to David. இனி அவர் அழிக்கு உட்படாதபடிக்கு அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவிழம்பற்றினார். 33. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். இப்போ இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது, மற்ற எல்லா உயிர்த்தெழுதல்களையும் விட விசேஷமானது. நம்ம பார்க்கும்போது எலியா, எலிசா கூட என்ன செய்திருக்கிறார்கள், சிலரை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அவருடைய அந்த எலும்பின் மீது அவருடைய சரீரம் பட்டவுடனேயே அவை உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே கடைசியில என்ன செய்யறாங்க, ஒரு நாள் மரித்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நாம் எல்லாம் வாழ்கிறோம், நாம் மரிப்போம். ஆனால் அவர் மரித்து இன்று எப்படி இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து, அதனால இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் நாம் பெற்ற நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் நம்மை முற்றுமுடிய எப்படி ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி நம்ம எபிரேயர் 7:25 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் என்ன செய்தார், உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம நம்முடைய சரீரம் எப்படியா இருந்தது, நம்முடைய சரீரம் எல்லாம் எப்படி இருந்தது, சாவுக்கு ஏதுவான பாவத்துல இருந்ததை அவர் என்ன செய்தார், அந்த பாவத்தை எல்லாம் நமக்கு அகற்றி நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அகற்றது மாத்திரமில்ல, நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் முதுகுக்கு பின்னாக என்ன செய்தாரு, தூர எறிந்து அதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அப்புறம் அக்கிரமங்கள், நம்முடைய ஆத்மா எதுல மரித்து போயிருந்தது, அக்கிரமங்களினாலும் நம்ம படிக்கிறோம் இல்லையா, எபேசியர் 2 படிக்கிறோம் இல்லையா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சீஷர்களுக்கு என்னத்தை, சமாதானத்தை அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் நம்முடைய பயத்தை என்ன செய்கிறவராயிருக்கிறார், நீக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த சுவிசேஷ ஊழியத்தை என்ன செய்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி சென்றிருக்கிறார் இல்லையா. எனக்காக நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் எங்களை சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார் என்று சொல்லி ஒரு தேற்றவாளனை நமக்காக தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர் நாம என்ன செய்வோம், கடைசி காலத்துல நாமளும் உயிரோட எழுந்திருப்போம் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் அவருடைய உயிர் தெழுதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் கூட கிடைக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அது மாத்திரம் பிதா கிட்ட நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படியான காரியங்கள் என்ன செய்கிறதா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் எழுந்ததுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் அப்போ இயேசுவை பாவம் இல்லாதவர் என்று சொன்னவர்கள் எல்லாம் யார் யார், இயேசு பாவம் செய்யாதவர், பாவமே இல்லாதவர். ஏன்னா அவர் பாவையே அப்படின்னு சொல்லி தானே அவர் சிலுவையில இருந்தார்கள். யாரெல்லாம் சொன்னாங்க, முதல்ல யூதாஸ் சொல்றான் இல்லையா, காட்டி கொடுத்துட்டு அப்புறம் என்ன செய்யறான், குற்றமில்லாத இந்த ரத்தத்தை
காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறவனா இருக்கிறான், வருந்துகிறவனாக வருந்துகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் பொந்தி பிலாத்து அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அதுதான் சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு, ஆமா, நான் இவர்கிட்ட எந்த ஒரு அவர்கிட்ட குற்றத்தையும் எந்த ஒரு குற்றத்தையும் பார்க்கல பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது இன்னொரு ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க, ஏரோது ராஜா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவர்கிட்ட நான் எந்த ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பிலாத்துவினுடைய மனைவி அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஐயோ இவர் நீதிமான், இவரை வந்து நீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி, அவர் எந்த ஒரு பாவமும் செய்யல, அவர் நீதிமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக அந்த 2 கல்லர்களுக்கு நடு ஒரு கல்லர் என்ன சொல்றாரு, இவர் வந்து எந்த ஒரு பாவமும் செய்யாது, தகாதது ஒன்றையும் இவர் என்ன செய்யவில்லை, நடப்பிக்கவில்லை என்று சொல்லி அந்த கல்லன் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு சிலுவையில் அறிந்த 100க்கு அதிபதி, லூக்கா 23:47. நிறைய வசனங்கள் இருக்கு, சமயம் இல்லாததுனால நான் 23:47. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இவர் மனுஷன் நீதிபரனாயிருந்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அடுத்ததாக அவரை சிலுவையில் அறிந்த ரோம சிப்பாய்கள், இவரும் அவங்க என்ன சொல்றாங்க, தேவன் 27 மத்தேயு 27:54. நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவையும் காவல் இருந்தவர்களும் பூமி எதிர்ச்சி சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். இயேசு பாவம் இல்லை என்பதற்கு இவர்களே என்னவர்களார்கள், சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த வாரங்களிலும் அவர் கர்த்தனா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன செய்கிறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார், அந்த ரத்தத்தினால நமக்கு மீட்டு தந்திருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறார், பாவ மன்னிப்பையும் அப்புறம் நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறார். நம்ம நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார். நம்முடைய மனசாட்சி அந்த ரத்தம் என்ன செய்கிறதாக இருக்கிறது, சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் விடுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது, அந்த ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது, தைரியத்தை தருகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெயம் அளிக்கும் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நித்திய ஜீவனை தருகிற அவர் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுபடும் பொழுதும் அவர் என்ன செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, வஞ்சனை செய்ய வாய் திறக்கவில்லை, பின்ன கொடுமை செய்யவில்லை, வஞ்சகம் செய்யவில்லை என்று சொல்லி நம்ம ஏசாயாவை வாசிக்கும் பொழுது என்று அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன செய்தார், தன்னுடைய வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கும் பொழுது கிறிஸ்துமஸை காட்டிலும் நாம் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லுமானால் உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுதலாகிய இந்த நாளை நாம் என்ன செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு நாம் அர்ப்பணித்து கொண்டாட வேண்டும். கர்த்தர் தந்த நல்ல நேரத்துக்காக தேவனை நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளை குறித்து ஆண்டவரே இன்று எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதையும் எங்களுக்குள்ளே வாழுகிறீர் என்பதையும் எங்களோடு இருந்து எங்கள் எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆகிய ஆண்டவரே, முடித்து வருவதெல்லாம் நன்றி சொல்லவே எங்கள் உதடுகளை திறந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆகதான் உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். உலக வாழ்வும் மாயை தானையா, உம்மோடு வாழ்வதோ உண்மைதானையா. உலக வாழ்வும் மாயை தானையா, உம்மோடு வாழ்வதோ உண்மைதானையா. உம்மோடு வாழ்வதோ உண்மைதானையா. உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா,
உம்மை போல் மாறிடுவோம். பாவத்தின் சாயலில் நாங்கள் வளர்ந்தோம், பரிசுத்தமின்றி நாங்கள் அலைந்தோம். பாவத்தின் சாயலில் நாங்கள் வளர்ந்தோம், பரிசுத்தமின்றி நாங்கள் அலைந்தோம். எங்களையும் தேடி இயேசு வந்தீரையா, உம்மை போல் எங்களையும் மாற்றிடவே. எங்களையும் தேடி இயேசு வந்தீரையா, உம்மை போல் எங்களையும் மாற்றிடவே. உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். மாமிசத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகும். மாமிசத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகும். அதிசயம் அனுதினம் எங்கள் வாழ்வை தொடருமே, அன்பான இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். அதிசயம் அனுதினம் எங்கள் வாழ்வை தொடருமே, அன்பான இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். மகிமையின் சாயல் நாங்கள் அடைந்திடவே மறுரூபமாவோ இமை பொழுதில். மகிமையின் சாயல் நாங்கள் அடைந்திடவே மறுரூபமாவோம் இமை பொழுதில். முகமுகமாக இயேசுவை காண்போம், மூன்றில் ஒன்றாகும் முகமுகமாக உம்மை நாங்கள் காண்போம், மூன்றில் ஒன்றாக ஜொலிக்கும் இயேசுவே. உம்மோடு நாங்கள் இருந்தால் உம்மை போல் மாறிடுவோம் ஏசப்பா, உம்மை போல் மாறிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆகில்தான் ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கு அது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலோ எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து எங்களை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவோம். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து எங்களை விழுந்திடாமல் சுமந்ததை எண்ணி பாடுவோம். இடைவிடாமல் காத்தீரையா, உங்க வார்த்தைகளால் எங்களை நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் இயேசுவே உமக்கு அது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் அப்பா எங்கள் வாழ்நாளெல்லாம் ஈடாகுமோ. முடியாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே. தனிமையிலே நாங்கள் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவோம். தேவைகளால் நாங்கள் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கினதை போற்றி பாடுவோம். தனிமையிலே நாங்கள் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவோம். தேவைகளால் நாங்கள் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் போற்றி பாடுவோம். குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து எங்களையும் வெறுக்காமல் நேசித்தீரையாரி பாபா. குறைகளிலெல்லாம் கிருபைகள் தந்து எங்களையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் இயேசுவே உமக்கு அது ஈடாகுமோ.
கோடி கோடி நன்றி சொன்னாலும் டாடி ஆனால் எல்லாம் ஈடாகுமோ ரி பாபா பாபா பாபாம். சிறுமையாத அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே, சிறுமையும் எளிமையுமான மேமான எங்களையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்திரே உம்மை பாடுவோம். அலங்கோலமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவோம். சிறுமையும் எளிமையுமான எங்களையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்திரே உம்மை பாடுவோம். அலங்கோலமாக இருந்த எங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவோம். புழுதியிலிருந்து எடுத்தீரையா எங்கள் தலையையும் உயர்த்தீனையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா எங்கள் தலையை இயேசுவே உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஏசப்பா எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஈடாகுமோ. எண்ணி முடியாத எங்கள் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஆகதான் இடத்தில் வரும்போதெல்லாம் ஆமா ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகதான் இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஏனென்றால் அவர் நம்மளை நம் உருவாக முன்னே நம்ம கருவை அவர் கண்கள் கண்டது என்று நான் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அப்பா எப்படி ஆமாண்டவரே ஆதாமை ஆண்டவரே ஆமாண்டவரே 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 ஏற்படுத்தி அவர் விழாவிலிருந்து ஆமாண்டவரே ஏவாளை உருவாக்கினீர் என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த ஆதாமை இன்று நீர் குறித்து வைத்திருக்கிறது தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அந்த ஏவாளையை நியமித்திருக்கிற தேவன் அப்பா. ஆகதான் ஆண்டவரே முடித்து வரும்போதெல்லாம் எங்களை நாங்களே நினைத்து பார்த்து நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் உம்மை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து பாடவும் எங்களுக்கு அப்பா எங்களுக்குள் ஆண்டவரே ஒரு களிப்பை ஏற்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள் ஒரு சந்தோஷத்தை எங்களுக்குள் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவிலே எங்களை அழைத்த தேவன் மறக்கவே மாட்டார், எங்களை மறக்கவே மாட்டார். தாயின் கருவிலே நம்மை அழைத்த தேவன் மறக்க மாட்டார், நம்மை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே நம்மை வரைந்த தேவன் கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஒன்றுமில்லா சூழ்நிலையா சொந்த பந்தம் உதவலையா, ஒன்றுமில்லா சூழ்நிலையா